சொல்லியிருக்கிறது. சூரா முஹ்மினூனில் அத்தியாயம் 23 வசனங்கள் 12 14 வரை திருக்குர்ஆன் சொல்கிறது, மிகவும் ஒரு அற்பத்துளி திரவத்திலிருந்து மனித படைப்பை துவக்கி அடுத்து அவனை ஒரு கராரே மக்கீன் பாதுகாப்பான இடத்தில் வைத்தோம். அடுத்து அட்டைப்பூச்சி போன்ற அலகாவாகவும், அதைத் தொடர்ந்து மெல்லப்பட்ட சிறு இறைச்சி துண்டின் தோற்றத்தில் முத்காவாகவும், பிறகு இசாமா எலும்புகளாகவும் அமைத்து, பிறகு லஹம் தசையால் போர்த்தினோம் என்கிறான். எல்லாம் வல்ல அல்லாவுக்கே மகத்துவம் உரித்தாகுக. இந்த 3 வசனங்கள் கருவியலின் பல நிலைகளை மிக தெளிவாக விவரமாக விவரிக்கின்றன. நான் ஏற்கனவே சொன்னது போல நுத்ஃபா என்ற அற்பத்துளியில் உருவாக்கத்தை துவக்கி அதை கராரி மக்கீன் பாதுகாப்பான இடத்தில் வைத்ததாகவும் அந்த வசனங்கள் சொல்கின்றன. இன்றைய விஞ்ஞானம் கருப்பையில் இருக்கின்ற சிசு பின்புறத்தில் உள்ள முதுகெலும்பு மற்றும் அதை ஒட்டிய தசைகளாலும், முன்புறத்தில் வயிற்றாலும், அதற்குள்ளே உள்ள கருப்பையாலும், அதை அடுத்துள்ள அமினோ அமில ஜவ்வு பையாலும் பாதுகாக்கப்படுகின்றது என்று நிரூபித்துள்ளது. அதன் பிறகு அட்டை போன்ற, அதாவது அலகா தோற்றத்தில் அந்த சிசு உருவாவதாக திருக்குர்ஆன் சொல்கிறது. அலகா என்ற அரபு சொல்லுக்கு 3 அர்த்தங்கள் உண்டு. நான் ஏற்கனவே சொன்னது போல அட்டைப்பூச்சி போன்ற தோற்றம் கொண்டது என்ற அர்த்தம் உண்டு. அதன் பிறகு ஒட்டிக்கொள்கின்ற என்ற பொருளும் உண்டு. கரு துவக்கத்தில் கருப்பை சுவரில் ஒட்டிக்கொண்டுதானே இருக்கின்றது. 3வது பொருள் உறைந்த ரத்த கட்டி என்பது. கருவின் துவக்க கட்டத்தில் கருவிற்குள் ரத்த ஓட்டம் இருக்காது. ஆகவே உறைந்த கட்டியை போன்ற தோற்றம் அளிக்கும் என்று இன்றைய விஞ்ஞானம் சொல்கிறது. சிந்தித்து பாருங்கள், அலகா என்ற அந்த சொல்லுக்குரிய 3 அர்த்தங்களையும், அட்டை போன்ற தோற்றம், ஒட்டுண்ணி, கட்டி ஆகிய இந்த 3ஐயும் இன்றைய விஞ்ஞானமும் ஏற்று உறுதி செய்துள்ளது. அல்ஹம்துலில்லாஹ்.